ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் ஒரு vlog கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். இப்போ வந்து நானே ஹஸ்பண்ட் ஒரு பிளேஸ் போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான பிளேஸ், எனக்கு மறந்து போயிடுச்சு இடம் பேர். ஸோ சஸ்பென்ஸாகவே வாங்க நீங்களும், நானும் சஸ்பென்ஸாக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கும் தெரியாது அந்த இடத்த பற்றி. இந்த இடத்த எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வேறு எப்படி கண்டுபிடிக்கல, கூகுள் மேப் வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துக்குது. கூகுள் மேப்பில் இந்த இடத்த வந்து காமிச்சிது. ஸோ இந்த பிளேஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஹஸ்பண்டை கூப்பிட்டேன்ப்பா, வாங்கப்பா போயிட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நினச்சோம், டக்குன்னு கிளம்பிட்டோம். வாங்க அந்த பிளேஸ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டுருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோ கூட பார்க்கலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் தாங்க. ஏன்னா எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த கார்டனிங், அதுக்கப்புறம் விவசாயம், அப்புறம் நேச்சர், இதெல்லாமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஹஸ்பண்டுக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அந்த விஷயத்தில் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் ஊருக்கு வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியூ செம்மையாக அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் தான் இப்போ நான் சொன்ன அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். வியூ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே மலை தான். மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அழகாக இருக்குது அப்படியே பார்க்கும்போதே. இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு போனால் இங்கே கூட எல்லா இடத்துலையும் ஃப்ளாட் கட்டி விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன், சென்னையில் மாதிரி. கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ளாட் விற்றாங்கன்னா நான் கூட ஒன்று வாங்கிடுவேன் ஃப்யூச்சரில் நினைக்கிறேன். வாங்கணும் ஒரு ஆசை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மலை பிரதேசம் பக்கத்தில் ஒரு வீடு கட்டி சுற்றிலும் தோட்டம் போட்டு அப்படியே வாழ்கிற வாழ்க்கை ஒரு சொர்க்க வாழ்க்கை தான் நான் சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைஃப் அது. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக வாழ்ந்துடணும் வாழ்நாளில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் புலிகள் சரணாலயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன் மேப்பில். ஸோ மேபி அங்கே ஏதாவது புலி வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் அதான் சொன்னார், வேற எங்கேயா போகலாம், இங்கே எதுக்கு புலிகள் சரணாலயத்துக்கு எதுக்கு போகணும், புலிலாம் வந்துச்சு என்ன பண்ணுவேன்னாரு. பார்த்துட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது புலி கண்ணில் பட்டுச்சுன்னா அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே ஒரு உமா கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் நினச்சிட்ருக்கேன். நான் உமா கொடுக்குறதுக்குள்ள அது என்ன சாப்பிட்றோம், அது வேறு லெவல். அது இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிடும் என் வீடியோ. ஸோ அது வேறு லெவல். சரி பார்ப்போம், ஏதாவது புலி கிளி கண்ணில் பட்டுதான்னு சொல்லி பார்ப்போம். பூஜா குட்டி உங்களோட சேர்த்து இந்த vlog போடலான்னு நினைக்கிறேன். திடீர்னு செல்ஃபி ஸ்டிக் வந்து ஒரு குத்திச்சுன்னா கவலைப்படாதீங்க. வீடியோக்காக நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தா நினச்சிக்கோங்க. என்ன ஹெல்மெட் யாருக்கிட்ட பறந்துருக்கோம் அடித்த காற்றுல. ஆமாம், அதான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ. அதுக்கும் அதான் நீ தான் புலிகிட்ட போனோன்னு சொல்லியிருக்க. நான் வேண்டாண்ணே. சரி, அங்கே மட்டும் புலி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். உனக்கு புலி இருந்துன்னா என்ன பண்ணுவீங்க? புலி இருந்துனாவா, அதை பார்த்துட்டு தலையில் வச்சுட்டு வந்துட்டு. யார் தலையில? புலி தலையிலையா என் தலையிலையா? சரி, எதையோ யார் தலையிலையோ அடிச்சுட்டு வாங்க, பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த மலை கிட்ட வந்துட்டோம். நான் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லாக வந்து ஊர் வந்துடுச்சு, அதனால மறைச்சிக்கிச்சு. மலை இப்படி தான் கிட்ட வர்ற மாதிரி வரும், அவரும் பார்த்தா எங்கேயோ தொலைவாக இருக்கும். மழை வந்து இப்படி தான் கிட்ட வர மாதிரி இருக்குமா, அப்புறம் பார்த்தா தொலைவாக இருக்குமா. எப்படின்னா நம்மளுக்கு வந்து சம்பளம் இன்க்ரிமெண்ட் வர மாதிரியே இருக்கும், ஆனால் கடைசியில் பார்த்தா எங்கேயோ இருக்கும் தொலைவாட்ட. அந்த மாதிரி கதை தான். கரெக்டாக தானே போகிறோம்? எஸ். பைதவே அப்படியே மேப் பார்த்துட்டே வந்துட்டுருக்கணும். மேப்பை மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். எங்கேயாவது போய் டொங்குன்னு போய் முட்டிக்கிட்டு நிற்க வேண்டியதான். முடிச்சதில்ல போய் புலிகிட்ட போயிட்டு நேருக்கு நேர் பார்க்க வேண்டியதுதான். மேப் பார்க்காம போனா இல்லை, மைனா படத்தில் வருமே, ஐயோ புலி அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் பெட்ரோல் போட்டால் போட்டுக்கோங்கப்பா. தெரியலையே, என்னவோ நான் இந்த ஊருக்கு 10 வாட்டி வந்த மாதிரி சொல்கிறீங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா அந்த குட்டி வீடியோவில் பாருங்கள், தெரியுதா மலை கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ரொம்ப கிட்ட ஆயிடுச்சு. இந்த மலையிலே ஒவ்வொரு மலைக்கு போனாலே நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான vlog எடுத்துடலாம். டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட்டால் கூட ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும், அந்த அளவுக்கு வீடியோஸ் எடுக்கலாம். மலை பக்கத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, புலி மட்டும் பக்கத்தில் வராமல் இருக்கணும். என் புருஷன் ரொம்ப புளியை பார்க்க ஆசையாக இருக்காரு போல. புளியே ஓடி வந்துரு, பூச்சா குட்டியோட பார்க்க ஆசைப்படுறாரு. வா, இந்த மலையில் பாருங்களேன் அருவி கொட்டுது.
தெரியுதா? அருவி கொட்டிட்டு இருக்கு அதில். அழகாக இருக்குல்ல? நேராக பாருங்களேன் மலை. இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது செம்மையாக இருக்கும்ல. பக்கத்துலேயே மேற்கு தொடர்ச்சி மலை. அழகாக இருக்குங்க. நீ மலையை பார்த்துட்டு இருக்க, அண்ணன் பெரிய 3 வாழைத்தாரு பெருசு பெருசா இருக்குது, அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க, நீங்கள் இவரை பார்க்க வந்தீங்கன்னா என்னைக்காச்சும் அண்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பர்ஃபியும் வாழைப்பழ தாரும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். முக்கியமாக சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும். அப்படியே நீங்கள் தான் என் சொந்த தங்கச்சின்ற அளவுக்கு பாசத்தை பொழிஞ்சு வலிஞ்சிருவார். அந்த அளவுக்கு இவர் வந்து இந்த 3த்துக்கும் அடிமை. நீங்கள் சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ மீன் பிரியாணியோ அதெல்லாம் கூட எதுவும் வேணாம். சக்கரை பொங்கல், வாழைப்பழ தாறு, அதுக்கப்புறம் பர்ஃபி, வேர்க்கடலை பர்ஃபி இருக்குல்ல, அது 3 தான் அவரோட ரொம்ப ஃபேவரட். இப்போ பெட்ரோல் பங்க் ஏதாவது வருமா? இல்லையா? பெட்ரோல் எடுப்பதுக்கு அப்புறம் இந்த அருவி ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கா? இல்லை, போட்டு போயிடும். ஐயோ பெட்ரோல் போடுறது, அதான் நான் அப்பவே சொன்னேன் பொண்டாட்டி பேச்சு கேட்கணுன்றது. பாருங்க கைஸ், பெட்ரோல் போட சொன்னால் பெட்ரோல் போடாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு மறுபடியும் போக வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போ பெட்ரோல் போட்டாச்சு, ஃபுல்லாகிடுச்சு, டேங்க் ஃபுல்லாகிட்டு. இப்போ நம்ம எலிக்கிட்ட தப்பிச்சுக்கலாம். ஓ சாரி, புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். எலிக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம்னா புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். புலிகிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனால் இந்த எலிகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மாட்டிக்கிட்டீங்க லைஃப் லாங். கைஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடிலேருந்து மறுபடியும் போயிட்டுருக்கோன்னு. ஸோ இப்போ எனக்கு பின்னாடி தான் வந்து பெட்ரோல் பங்க் இருந்தது. ஸோ இப்போ அங்கே பெட்ரோல் போட்டு மறுபடியும் போகிறோம். மறுபடியும் அதே வழியில் போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் சொன்னார் தெரியுமா, பார்க்கும்போது கிட்ட வந்துட்ட மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு போனோடனே தொலைவாயிரும் அப்படின்னாருல. அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு கிட்ட வந்தோம், மறுபடியும் நாங்கள் திருப்பி ரிவர்ஸில் வந்தனால மறுபடியும் தூரம் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இப்போ வந்து பெட்ரோல் போட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே வந்து பெட்ரோல் போட்டு போயிருங்க. இது வந்து களக்காடு இந்த ஜங்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இங்கேயே நீங்கள் பெட்ரோல் போட்டுருங்க. அப்படின்னா இதுலேருந்து ரைட் இல்லை லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் போட்டுருங்க. ஏன்னா இதை தாண்டி நம்ம அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே போன உடனே அங்கே வந்து பெட்ரோல் பங்கே கிடையாது. ஸோ புலிகிட்ட வந்து மாட்டிக்காதீங்க தயவுசெய்து. அதிலே போட்டிருக்காங்க தலையணை செல்லும் வழி. தலையானை வேணுன்னா இங்கே போகணுன்னு போட்டிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் பில்லோ வேணுமோ இங்கே வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது என்னங்க தலையணை அருவி, எனக்கே தெரியலங்க. இப்போ ஞாபகம் வச்சு தலையணை அருவி அந்த இடத்து பேர். ஸோ தலையணை அருவி ஒருவேளை அங்கே தலைவணி மாதிரி இருக்குமோ அந்த இடம், அதனால் தலையணை அருவின்னு வச்சுட்டாங்களோ. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேபி இங்கேயும் வந்து ஏதாவது அணை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேம் மாதிரி எதுவும் இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் தலையணை அப்படின்னு வச்சுருப்பாங்களா இருக்கும். எப்படிலாம் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. ஞானம் உதயம் வருது. ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறோம், நான் எதை கண்டுபிடிக்குது பாருங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸில் கேட்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களை நானே சொல்லிக்கணும்ல. நாங்களே எங்களை பற்றி சொல்லிக்கலன்னா வேறு யார் சொல்லுவா இல்லை. இந்த இடம் பாருங்கங்க, ஷூட்டிங் எடுக்க நல்ல பிளேஸ். டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஷூட்டிங் எதாவது எடுக்கணும் இந்த இடத்துக்கு வரலாம். சூப்பராக இருக்கு, அழகா. ஒத்தையடி பாதை ஏதாவது வேணும்னா இந்த இடத்த ஷூட்டிங் எடுத்துக்கலாம். வாவ், களக்காடு சரணாலயம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதெல்லாம் வந்தாலே ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குங்க. பயமாக இருக்கு. ஜாலியாக இருக்கும். மனுஷங்களை விட மிருகங்களே நல்லவங்க. அவங்களுக்கு ஏதாவது பிடிக்காத காரியம் நம்ம செய்யும்போது தான் மிருகங்களுக்கு கோபம் வரும். நிறைய போட்டிருக்காங்க புலிகளை பற்றி. களக்காடு சரணாலயம். அப்படியே எடுத்துட்டாங்க. அப்போ தான் யானை வரும். என் ஹஸ்பண்ட் சொன்னார் வாழைத்தார் அப்படியே எங்கேயாவது வாங்கிட்டு வரலாமான்னு கேட்குறாரு. அதான் அப்போ தான் யானை வந்து வாழைத்தாரை கேட்டு சண்டை போட்டு பிடிக்கிட்டு போயிடும். எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு மரமோ தெரில, பயங்கரமாக இருக்குது. நைட் டைமில் இங்கே வந்தால் செம்ம அள்ளு விட்டுரும் போல், அவ்வளோ பெருசாக இருக்கு ஆலமரம் வேறு. பாருங்க வந்துட்டோம் மலைக்கு பக்கத்தில். ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பார்த்து போங்கப்பா, பாம்பு கிம்பு வந்துட போது, பயமாக இருக்குது. யாருக்கு? உங்களுக்கு பயமாக இருக்குது. இதை நாங்கள் நம்பணும். கூட்டிட்டு வந்தது அவரு. யானை கீழே ஓடி வந்துட போது, நீ எனக்கு பயமா இருக்குது. இதை நாங்கள் நம்பணுமாங்க? நீங்களே நம்ப மாட்டீங்க, நான் எங்கெங்க நம்புவேன்? இந்த இடத்துல தென்னந்தோப்புலாம் வச்சுருக்காங்க, அவங்களே தைரியமாக வச்சுருக்காங்க. யானை எதுவுமே வருமானு சொல்லி பயப்படாமல் நம்ம ஏன் பயப்படணும் அப்புறம்? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதா? வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில, பட் ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். மரக்குடில். ஸோ இங்கே வந்து பாம்பு இருக்குது போல், பாம்பு வளர்க்குறாங்க போல் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கேட்குதா? அப்படியே ஆஃப் பண்ணுங்கப்பா வண்டியை. அப்படியே ஒரு த்ரில்லரான ஒரு அனுபவமாக இருக்குது. சரி போகலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் போகிறோம். புலி, அது புலி.